வெல்கம் டு லக்ஷராஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம செய்ய போகிறது கேரட் கேப்சிகம் சாதம். இது ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியும் கூட. இது ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம், சாப்பிடவும் ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்காக ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சுட்டு தேவையான அளவுக்கு ஆயிலை சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடான உடனே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, தேவையான அளவுக்கு முந்திரி, தேவைப்பட்ட வேர்க்கடலையும் இது கூட சேர்த்துக்கலாம். இதையெல்லாம் சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூளை சேர்த்துட்டு கலந்து கொடுத்துக்கலாம். இப்போ இதில் 2 வரமிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள், பொடியாக நறுக்கின சின்ன வெங்காயம், இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கின உடனே இது கூட துருவி வச்சிருக்கிற 2 கேரட்டை இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். கேரட் நல்லா வதங்கின உடனே பொடியா நறுக்கின கேப்சிகத்தை இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இது ஓரளவு மிக்ஸ் ஆன உடனே இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு, இதையெல்லாம் சேர்த்துட்டு இதோடைய பச்சை வாசனை போகிற அளவு நம்ம இதை வதக்கிக்கலாம். இதோடைய பச்சை வாசனை போன உடனே நம்ம வேக வச்சு ஆற வச்சிருக்கிற சாதத்தை இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். சாதம் நல்லா இந்த அளவு மிக்ஸ் ஆன உடனே இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளை சேர்த்துட்டு இது கூடவே பொடியா நறுக்கின கொத்தமல்லி இலைகளை சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். கேரட் கேப்சிகம் சாதம் ரொம்ப சூப்பராகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம லக்ஷராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you.